இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் நிறைய சிறப்பம்சங்கள். ஒன்று சாதாரண எளிய முறையில் விளக்கம் கொடுக்கறது. அந்த விளக்கம் இது தர்மம் அதர்மம் அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லாமல் எளிமையான முறையிலேயே சில விஷயங்களை சொல்கிறது. அது எப்படின்னு பார்த்தா முதல் ஔவையார் பண்ணாங்க. ஆத்திச்சூடின்னு அறம் செய்ய விரும்பு 2 வரியில் ஷார்ட் கோட்ஸ். அது இல்லாமல் அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டெவலப்டு நாலடியார். அதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா எல்லோரிடமும் புலமை இருந்தது. அன்றைய கல்வி முறை தன்னுடைய வளர்ச்சிக்காக உள்ள ஆன்மா வளர்ச்சின்னு சொல்லப்படும். நம்மளோட இன்னைக்கு சொல்ல பார்த்தா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை அனாயாசமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் சொல்லிக் கொடுத்ததில் ஒரு விஷயம் கதைகளாக சிலது வந்தது, சிலது நிகழ்வுகளாக நடந்தது. நமக்கு நியரஸ்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப ரெக்கார்டிக்கலி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அக்பர் அண்ட் பீர்பால் கதைகள் ரொம்ப விசேஷமானது. நிறைய கதைகள் அக்பர் அண்ட் பீர்பால் சாதுரியமான விஷயம். ஏனென்றால் சாதுரியம் எல்லா இடத்துலையும் தேவைப்படுகிறது. ஏன் சாதுரியம் தேவைப்படுகிறதுனா, ஒரு பணியில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருந்தாலும் சாதுரியம் தேவைப்படுது, சாதாரண பதவியில் இருந்தாலும் சாதுரியம் தேவைப்படுகிறது. சாதுரியம் எதற்கென்றால் நம்மை நாம் ஜெயிப்பதால் மற்றவரை தோற்கடிப்பதென்று வின்வின், அனைவரும் வின் பண்ணுறது. அதுக்குள்ள ஃபஸ்ட்டு கதைகள் நிறையா கதைகள் வருகிறது. அதில் தனித்திறமை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த தனித்திறமை முட்டாள்தனமான செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பரமாத்ம குருவும் சீடர்களும், சின்னும் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு பஞ்சதந்திர கதைகள், விஷ்ணு சர்மா என்கிறவர். இதெல்லாம் என்றென்றால் ஒரு சில நாட்களில் நடந்தவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்பேற்பட்ட கதைகளில் நிறையா கதைகள் இருக்குது. அதில் ஒன்று விக்ரமாதித்தன் கதைகள் ரொம்ப விசேஷமானது. விக்ரமாதித்தன் யார்? நம்ம ஆல்ரெடி சாணக்கியன் கதையை பார்த்தோம். சந்திரகுப்த மௌரியன் கடைசியில் வரும்போது ஒரு 4-5 பேர் மிஸ் ஆனதுனால அந்த கடைசி எப்படி சாணக்கியர் மௌரியனை வின் பண்ண வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே விக்ரமாதித்யன் நல்ல விஷயங்களை சொல்கிறார். எது சரி எது தவறு நமக்கு நித்தியமும், அதாவது படிக்கிற காலத்துலேருந்தே. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10வது வரைக்கும் சரி தவறுகளுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு, ஒரு 10 வயசு சிறுவனுக்கு கூட மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏன் மன அழுத்தம் என்றால் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் தன்மை அவரிடம் குறைந்து விடுகிறது. அப்பொழுது எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் திறமை வேண்டும் என்றால் அதற்கு சில யோசனைகள் தேவைப்படுகிறது. அப்பொழுது என்ன செய்வது? சிம்பிளாக லாஜிக்கில் என்ன சொல்லுவாங்க, அவனிடத்துலேருந்து யோசிக்கலாம். ஆனால் என்னிடமும் சில, அதனால் எனக்கும் சில லாப நஷ்டங்கள் வருகிறதே. அப்பொழுது என்னவென்றால் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பொழுதுவாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த விக்ரமாதித்தன் கதைகள் ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். போஜராஜன் ஒரு மன்னர். போஜராஜன் பெரிய சக்கரவர்த்தி. அந்த போஜராஜன் ஒரு அபூர்வமான ஒரு சிம்மாசனத்தை பார்க்கிறான். அந்த சிம்மாசனத்தில் 32 பதுமைகள் இருக்கின்றன ஒவ்வொரு பக்கமும். அருமையான சிம்மாசனம். அதில் போய் வீட்டிலிருந்து சக்கரவர்த்தியாக முடிசூட எடுத்துக்கொண்டு மேலே செல்லப் போகிறார். முதல் பாதத்தில் வைத்த உடனே அங்கே இருக்கும் வினோத பதுமை கேட்கிறது, இதில் உட்கார்ந்த ராஜா யார் தெரியுமா? அவரோட திறமையில் கொஞ்சமாவது இருந்தால் நீ முன்னுக்கு போ அப்படிம்பாங்க. இது எங்கேயெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாமானியமாக ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கூட அங்கே முன்னாடி ஒரு யாழி மேல் ஒரு வீரன் இருப்பான். இன்னும் ஹொய்சால மன்னர்கள் அதை முக்கியமாக படம் பிடித்து வைத்திருப்பார்கள். முன்னாடி அவங்களோட ராஜபீடத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு மன்னனாக வர வேண்டும் என்றால் 8 அத்தியாவசிய குணங்கள் வேண்டும் என்று ஹொய்சால மன்னர்கள் நினைத்தனர். அந்த ஹொய்சால மன்னர்கள் நினைத்த 8 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரே நேரம் குதிரையையும் யானையையும் ஒரு வீரனையும், ஒரே நேரம் குதிரை யானை வீரன் அந்த மூவர், அதுபோல் யாழி, 8 வகையான குணங்கள் இருப்பவனே சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜாவாக வேண்டும் என்பதற்காக அந்த எம்பலத்தை முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவன் 8 குணங்கள், இந்த மினிமம் 8 குணங்கள் இருந்தால்தான் நீ ராஜாவாக முடியும். ராஜா என்பதற்கு, அதற்கு மேல் சக்கரவர்த்தி என்பது வேறு. அதுக்கே அந்த பதுமைகள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. 32 வகையான வித்தியாசமான குணங்கள் கொண்டவரே இதற்கு வர முடியுங்கிறார். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வேதாள கதைகளை போனால் தான் விக்ரமாதித்தன் எவ்வளோ புத்திசாலிங்கிறது தெரியும். இந்த கதைகளுக்கு முன்னர் விக்ரமன் வேதாள், அது வேதாளத்தின் கதைகள் படி 3 வகையில் அதை பிரிக்கப்படுகிறது. ஒன்று விக்ரமன் வேதாள் ஒரு 24 கதைகள் மட்டுமே சொல்லி 25வது கதையில் 28வது கதை 30வது கதைன்னு ஒன்று. இன்னொன்று உப கதைகளில், இது
சமஸ்கிருதத்துலேருந்து ஒரு ஆங்கில மொழிப்பாற்றலால் மொழிபெற்றப்பட்டது. சமஸ்கிருதம் டைரெக்டாக தமிழுக்கு வரல, ஆங்கில மொழிபெற்று அதிலிருந்து வந்தது. அதற்கு முன்னாடி இன்னொரு கதை, அது சோமபாஜான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் நூற்றாண்டுகள் காலங்களில் உள்ள கதைகள். இது 6ஆம் நூற்றாண்டு கதைகள் எவ்வளவு எளிமையானதாகவும் இன்றும் போட்டி போடும். இன்றைய கலியுகத்தில் இன்று என்ன நடக்கிறதோ, இன்று மட்டுமல்ல இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்குமோ அதை அந்த வேதாளம் புதிராக போடுகிறது விக்ரமாதித்தனிடம். இன்று என்னவென்றால், அந்த வேதாளம் யார், விக்ரமாதித்தன் என்ன செய்தான், எதற்காக இந்த கடுமையான பணியை எடுத்தான், விக்ரமாதித்தன் ஏன் காட்டிற்கு சென்றான், அதற்கு பின் பட்டி மற்றும் விக்ரமாதித்தன் என்று இருவர் நட்பு கதைகள் உண்டு. இது கிளைக்கதைகளாக ஒரே ஒரு பாகமாக வராது. முதலில் இன்று நாம் வேதாளம் யார், அதை எப்படி காப்பாற்றினான் என்பது மட்டும் முதல் கேள்வி. வேதாளம் சொன்ன கதைகள் முதல் பகுதி. 2ஆம் பகுதி பதுமைகள் சொன்ன பகுதி, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3ஆவதாக கண்டிப்பாக பட்டி மற்றும் விக்ரமாதித்தனோட நட்பு எப்படி வந்தது, அவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பது 3ஆவது. இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் தான் இருக்கும், தர்மங்கள் சின்னதாக இருக்கும். பதுமைகள் சொல்லப்படும் பொழுது 32 வகையான கலை நயங்கள், நுட்பமான நயத்தை அவன் கொண்டு இருப்பான். இதை விட அது நுட்பமாக இருக்கும். 3ஆவது அவனுடைய கதைகள். பட்டியும் விக்ரமாதித்தன் எப்படி நண்பர்களாக இருந்தனர். 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் நீ ராஜனாக வாழ்வாய் என்றால் அவனுடைய நண்பன், ஏனென்றால் பட்டி என்பவன் நண்பன் மட்டுமல்ல, மதியுக மந்திரி. அந்த மந்திரியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இவன் 6 மாதம் இங்கே நாடு ஆழ்வான், 6 மாதம் காடக்கு போயிடுவான். அதிலும் ஒரு பெரிய விஷயம் உண்டு, அந்த இப்படி செஞ்சாருங்கிறது. இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பெரிய நூல். கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுதும் அங்கங்கு சிதறி சில பகுதிகள் கிடைக்கப்படாமல் ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்தே நாம் இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு ராபர்ட் ஹெச்வின்னு சம்திங் ஏதோ விக்கிபீடியா ஒன்று சொல்லுது, ஒரிஜினலி சரஸ்வதி மஹால் லைப்ரரியிலேருந்து கிடைச்ச தகவல் வேறு சொல்லுது. இதை கல்கட்டா லைப்ரரியில் இன்னும் சில பகுதிகள் உள்ளன என்றும், மூல சமஸ்கிருதத்தில் உள்ளவை இருக்கிறது என்றும், மூல சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பார்ப்போம், வேதாளம் யார். 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னாடி சொல்லப்படும் பொழுது இது பவிஷ்யோத்தர புராணங்களிலும் கவலை செலுத்தப்படுவதால் இது இன்று மட்டுமல்ல, இது பல யுகங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. புக்பர்த்தன் என்ற ஒரு தேவர்களுக்கு என்ன முக்கியமான பணி என்றால் இறைவனுக்கு ஆடை நெய்தல். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆடை என்றமோ நமது ஐன்ஸ்டீன் கருத்தின்படி ஆடை இல்லாமல் மனிதன் பிறந்து சிரிந்தான் என்று சொல்லப்படுகிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆனால் நமது கதைகளின்படி யுகங்களுக்கு முன்னரே நாம் ஆடை அணிந்திருந்தோம் என்பதற்கு சாட்சி. ஆடை எவ்வாறு அணிந்திருந்தோம் என்பதற்கு வேண்டுமானாலும் ரெண்டு விஷயம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆடை இருந்து வந்தோம் என்பதற்கு அதே விஷயம். அப்பேற்பட்ட சிவனுக்கு ஆடை வடிவம், எல்லா தேவதைகளுக்கும் ஆடை வடிவப்பன். அவன் அப்பொழுது சிறந்த நூல்களை பார்க்கிறான். இதை எடுத்துக்கொண்டு இந்த ஆடையை, இந்த இதில் அருமையான ஆடையை செய்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அவன் பால் ஆசை கொண்டு ரொம்ப கடினமான உழைத்து அவன் அருமையான ஒரு ஆடையை நீதியுடுகிறான். 2 வகையான ஆடைகள் நம்ம பார்வதிக்கும் சிவனுக்கும் விசேஷமான அந்த ஆடை அணிகலன் பார்க்க ஜொலிப்பு. ஏனென்றால் சாமானிய மனிதன் நெய்யப்படும் பொழுதே அதில் அவனுக்கு நுணுக்கம் இருக்கும். தேவர்களால் செய்யப்படும் பொழுது இன்னும் அதற்கு நுணுக்கம் உண்டு. அதுவும் இறைவனுக்காக என்ற ஆசையுடன் செய்யப்படும் எந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுதும், அது விருப்பப்பட்டு செய்யும் பொழுது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். அதன் ரிசல்ட் உங்களுக்கு ஓரியன்டாக இருக்கும். விருப்பம் அதுவே கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், இஷ்டப்பட்டு படி அப்படிமா. எது செய்யப்படும் பொழுதும் நாம் அதில் இஷ்டப்பட்டு சந்தோஷத்துடன், மிக மிக சந்தோஷத்துடன் இன்வால்வ் செய்தால் கண்டிப்பாக அதனால் நல்லதே நடக்கும். அப்பேற்பட்டவுடன் இவன் செய்கிறான். அருமையான முறையில் ஒரு ஆடை தயாராகிறது. எடுத்துக்கொண்டு கைலாசம் சென்று சிவனை கொடுக்கலாம் என்று போகிறான். சிவனை சந்தித்த மாத்திரத்தில், இதுவும் சிவனுடைய விளையாட்டு என்றே வைத்துக்கொள்ளலாம். இருப்பினும் இறைவனை சந்தித்த மாத்திரத்தில் தன்னிலை மறக்கிறான். இறைவன் ஏதோ கேட்க, இறைவன் நாம் வந்திருந்த பணியை மறந்து இறைவனுடன் ஏதேதோ பேசி, கிட்டத்தட்ட நம்ம அரட்டை அடித்து வந்த பர்பஸை விட்டு வேறு ஏதோ பேசி வந்த காரியத்தை மறந்து வெளியே வருகிறான். வரும்பொழுது இருட்டாகி விடுகிறது. கைலாசம் கதவு எல்லோரும் நேரமும் திறக்காது. கொண்டு வந்த பரிசை சமர்ப்பிக்கவில்லை என்று மனம் ஒருங்கி அங்கேயே ஓரமாக படுத்து விடுகிறான். அன்று சிவனும் பார்வதி பேசும் பொழுது பிரம்ம ரகசியம் எனப்படும் சில ரகசியங்கள் என்று இன்று ஜோசியர்கள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் கிட்டத்தட்ட பிரம்ம ரகசியம்.
எனக்கே சில கஷ்டங்கள் வரும்போது தேவையில்லாத பிரம்ம ரகசியங்கள் வெளியிட்டதன் காரணமாகவே நான் சில கஷ்டப்படுகிறேன் என்று என் தாயார் அடிக்கடி கூறுவார்கள். இவ்வளோ பெரிய ரகசியத்தில் சொல்லக்கூடாதும்பாங்க. பெரிய பிரம்ம ரகசியம் ஒன்றை சிவன் பார்வதியிடம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு ஆர்வம் மிகுதியில் அதை கேட்டு விடுகிறார். கேட்டவுடன் மறுநாள் காலை எந்திரித்து துணியை கொடுத்து விட்டு கேட்டதை மறைத்து விடுகிறான். இது இறைவனுக்கு அறியாமல்லாம் நடப்போதில்லை. இறைவன் இதையும் ஒரு விளையாட்டாகவே செய்கிறான். திருப்பி நேராக வீட்டுக்கு வந்தானா அந்த பிரம்ம ரகசியத்தை கேட்டவுடன் அவனால் மனது இருப்பு கொள்வதில்லை. நம்ம உங்களுக்கே வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு 5 வருஷம்னா நடக்கிறது நீ தெரிஞ்சதுன்னா, ரகசியங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு தெரிந்து விட்டால் மனிதன் நிம்மதி போயிடும். அதுதான் ஜோசியத்தில் ரொம்ப கேட்க மாட்டாங்க. என்ன அவசியமோ அது மட்டும் கேளப்பா, எல்லாம் கேட்காதேம்மா. இன்னொரு அனைத்து சுவாரஸ்யங்களும் தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களே இருக்காது. பிரம்ம ரகசியம் தெரிந்தவுடன் இவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன் கணவன் சரியில்லாததை பார்த்த மனைவி ஏதோ தன் கணவன் சில சங்கடங்களோடு இருக்கிறாரே என்று அவரை தேற்ற அவர் சொல்ல, அப்படின்னா அந்த ரகசியத்தை உடனே சொல் என்று அடம் பிடிக்கிறாள். வேண்டாம், இறைவன் என்னிடம் சத்தியத்தை வாங்கி கொண்டு இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இதை நான் தெரிந்து கொண்டதும் இருந்தாலும் பிரம்மரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் இதுவரை காப்பாற்றி விட்டேன், இன்னும் சொல்ல மாட்டேன். என்க தாம்பத்தியத்தில் மனைவிகள் கணவனிடத்தில் அதீத அனுபவிப்பதன் காரணமாக உரிமையை கொடுக்கிறார்கள். உரிமையினால் அந்த ரகசியத்தை தேவதத்தன் புட்டபர்த்தன் தன் மனைவியிடம் சொல்லுகிறார். இது இறைவனுக்கு தெரிகிறது. இறைவன் பின்னர் வார்த்தை மீறினால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு சாபங்களே. அந்த சாபங்கள் அவரை நீ கலியுகத்தில் பொதுவாக தேவர்கள் அனைவர்களுக்கும் சாதாரணமான சாபம். நம்மளை பொறுத்தவரை அவர்கள் மனிதர்களாக போய் அப்படின்றால் மனிதர்களாக பிறப்பதே ஒரு சாபம். அதுவே பிறவாமை வேண்டும் என்று எல்லோரும் வேண்டுகிறார்கள். அம்மா போய் பிற என்றார். அதிலும் நீ வேதாளமாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மரத்தில் வேதாளமாக என்றுன்னு அதற்கு ஒரு வேதாளத்துக்குன்னு சில லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வேதாளமாக மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். பின்னர் இங்கு பூலோகத்தில் என்ன நடக்கிறால் ஒரு பெரிய தாந்திரிகம் தெரிந்த ஒரு மந்திரவாதி அவர் என்ன செய்கிறார் என்றால் 999 அரசர்கள் தலையை வெட்டி என்றால் 1000 தலையை வெட்டினால் அவன் இந்திரனை விண்ண முடியும் என்று ஒரு சாஸ்திரம். அது சாஸ்திரம் அல்ல, அது அவ்வாறு அல்ல. அதை தவறாக யோகித்து கொண்டு நம்ம படிக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அவர் தவறான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு 999 அரசர்கள் தலையை வெட்டி விடுகிறான். 1000வது தலையை வெட்டுவதற்கு விக்ரமாதித்தனை வருகிறான். எப்படி இந்த ராஜர்கள் போய் சிக்கினாங்க? அதுதான் விஷயம். ஒரு மந்திரவாதிட்டு ஒரு ராஜா எப்படி போய் சிக்கினார்? இன்றைய கருத்து அது மட்டுமே. ஏன் ராஜர்கள் சிக்கினார்கள் அப்படி என்றார் உள்ளாரம் ஒரு சிறு விஷயம். அனைத்து ராஜாக்களுக்கும் மண்ணில் ஆள்பவர்களுக்கும் சிறு 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 ஒரே ஒரு ஆசை நிறைவேறாது. தனக்கு தகுதியை மீறிய ஆசை, தகுதியை மீறிய ஒரு ஆசை இருக்கும். அது பெண்ணோ மண்ணோ பொண்ணோ ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை அனைத்து மந்திரவாதிகளும் உபயோகப்படுத்துகிறார்கள். அதன் காரணமாகவே 999 அரசர்களும் அந்த மந்திரவாதியிடம் சென்று தன் தலையை வெட்டி விடுகிறார்கள். விக்ரமாதித்தன் செல்கிறான். விக்ரமாதித்தன் அவ்வாறான விஷயம் அல்ல, நான் உங்களுக்கு உதவவே வந்திருக்கிறேன் என்ற பொழுது, சரி இவனிடம் முடியாத காரியத்தை ஒன்று சொல்லுவோம். இவன் முடியாத காரியத்தை செய்தால் அப்பொழுது இவன் முடியாது என்று ஒரு நாள் தன்னிடம் காலில் விழுகும்போது தலை வெட்டி கொள்ளலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது முடியாத வேலையாக இந்த வேதாளத்தை போய் அழைத்து கொண்டு வா, ஒரு காற்றிற்கு சென்று எனக்கு வேண்டிய பூவை பறித்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். அந்த காற்றுக்கு பூ பறிக்க செல்லும் இடத்தில் ஒரு வேணுகானம் கேட்கிறது. இறைவன் எவ்வளவு உத்தமன் என்று சிவனை சொல்லும் பொழுது, கணவனை அந்த புட்டபர்த்தனை எப்பொழுது பூலோகத்திற்கு சென்று வேதாளமாக போ என்றவுடன் அந்த மனைவியை நீ சென்று வனத்தில் வீணை இசைத்து அவனுக்கு சொற்ப நிம்மதியை கொடு என்று இசைப்பதற்காக அந்த வீணையோடு மனைவியோடு அனுப்புகிறாள். ஏனென்றால் இவளது அந்த பாவத்திற்கு காரணம் அவளுக்கும் பங்குண்டு. அப்பொழுதும் அந்த தம்பதியரை இணைத்தே அனுப்புகிறார்கள். யார் சிவனையும் பார்வதியும் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக எந்த தம்பதிகள் சரியான முறையில் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் விவாகம் பூர்ணமாகிறது என்றே அர்த்தம். தம்பதிக்குள் ஒற்றுமைக்கு இறைவனையே பிரார்த்தனை செய்யும். சிவனையும் பார்வதியும் யார் பூஜிக்கிறார்களோ அவர்கள் இந்த ஜென்மத்தில் தம்பதிகள் பிரிவதில்லை என்பதற்கு இது ஒரு சாக்கு. இது உத்தமமான சாட்சி.
அப்பொழுது இந்த பூவை பறிக்க செல்லும் பொழுது இந்த கானத்தை கேட்கிறான். யாரம்மா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொன்னோடனே முழு கதையும் சொல்லி எனது கணவர் வேதாளமாக இருக்கிறார், அவரை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரவாதி சொல்லப்படும் கோவிலுக்கு அந்த வேதாளத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டால் சாப விமோச்சனம் கிடைத்துவிடும் என்கிறார். அந்த சாப விமோச்சனம் கதைக்காக அந்த சாப விமோச்சனத்திற்காக சென்று நேரடியாக அந்த வேதாளத்தை இறக்குகிறார். வேதாளத்திற்கு வேதாளத்தின் புத்தி தான் இருக்கும். அது என்ன சொல்லுகிறது, தன்னுடைய மௌனம் கலைக்காமல் இருந்தால் மட்டுமே அவரால் அதை தூக்கி கொண்டு வர முடியும். பேசினால் வாயு உள்ளே அடக்கி வச்சிருக்கணும். டயர் எப்படி இன்றைக்கி பெரிய பெரிய வண்டிக்கு பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் உள்ள ஆக்சிஜன் ஏர் இருந்தால் தான் வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியும். அதே போல் ஒருவரை தூக்கி கொண்டு செல்வதற்கு பிராணவாயு முக்கிய அவசியம். அந்த பிராணத்தை வெளியே விடாமல் நடந்து சென்றால் மட்டுமே முடியும். ஆனால் வேதாளம் என்ன சொல்கிறது என்றால், சரியான விஷயத்தை தர்மத்தை தெரிந்து சொல்லாவிடில் மண்டை வெடித்துவிடும். அப்பொழுது பாருங்கள் எவ்வளவு தவறு, ஒரு இடத்துல தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறு நமக்கு தர்மம் தெரிந்திருந்து சொல்லாவிடாமல் அன்று ராத்திரி அமர்த்தாஞ்சனம் தலை வைக்கணும். நம்ம தலைக்கு தலை வலிக்கும், தலை வெடிச்சிருன்னா உடனே வெடிக்க போகிறதில்ல. தர்மம் தெரிந்து சொல்லாவிடல் தலை வெடித்து விடும் என்று மிரட்டுகிறது வேதாளம். வேதாளம் பல்வேறுயான கதைகளில் 24 25 கதை என்று சொல்கிறார்கள். 25 வித்தியாசமான கதைகள். அதில் 86 ஒரு கதையை வச்சுருக்காரு. ஒரு இடத்துல 132 சில கதைகள் இருக்கிறது. இந்த மாதிரியான கதைகள். ஆனால் பிரதானமாக 29 கதைகள் சொல்லிட்டு 30வது கதைகள் 28வது கதையில் கடைசியில் இவன் தெரிந்து வாய் மூடி மௌனித்திருப்பதை சற்று நேரம் வேதாளம் வேடிக்கை பார்க்கிறது. இத்தனை நாள் கதை சொன்னவன் ஏன் வாய் மூடிக்கொண்டு இருக்கிறான் என்று அதனுடைய கவனத்தை தன் வாயிலும் தன் கைகளிலும் உள்ள விஷயத்தையே காட்டிக்கொண்டிருந்த விக்ரமாதித்யனை பார்த்த நேரத்தில் கோவிலுக்குள் வருவதை வேதாளம் மறந்து விடுகிறது. கோவிலுக்குள் வந்து இறைவனை தன்னுடைய மனைவியுடன் பிரார்த்தனை செய்தவுடன் அவருக்கு சாப விமோச்சனம் கெட்டு உடனடியாக அவனுக்கு தான் ஆல்ரெடி பிரம்ம ரகசியம் தெரிந்த ஒரு விஷயம் தான், எல்லா விஷயம் தெரிந்தவனே உடனே அவர் சொல்கிறார், இல்லை இந்த மந்திரவாதி உங்கள் தலையை வெட்டப் போகிறான் என்கிற விஷயத்தை சொல்லப் போகிறார். உடனே மந்திரவாதி தன்னுடைய சுரூபத்தை காட்ட விக்ரமாதித்தன் அவன் தலையை வெட்டி உடனே காளி பிரத்யட்சமாகிறாள். இந்த மாதிரி துஷ்டர்களை நீ கொண்டதால் நான் சந்தோஷம் அடைகிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த 999 அரசர்களை மீட்டு கொடுங்க, எனக்கு அதே பெருசு அப்படிங்கிறாரு. தன் தேவைக்காக கேட்காமல் மற்றவர் தேவைக்காக கேட்டதால் அத்தனை அவர்களையும் உயிர்ப்பித்ததன் காரணமாக அத்தனை உயிர்ப்பித்தவருக்கு இவர் தந்தை ஸ்தானத்தில் ஆவதால் அவன் சாமானிய விக்ரமாதித்தன் ராஜனாக இருப்பவன் அத்தனை ராஜ்யத்திற்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்படுகிறான். இதில் சிம்பிளாக ஒரு 3 லாஜிக். மற்றவங்க நமக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்போது கூட அதில் பொது விஷயங்கள் என்ன உண்டதோ அதை கேட்பதால் நாம் சக்கரவர்த்தி ஆகிறோம். ஒரு காரியத்திற்கு செல்லப்படும் பொழுது அந்த காரியத்தின் விட்டு வேறு விஷயங்களில் மனம் அலைப்பாய்வதால் நமது கொள்கையிலிருந்து விலகுகிறோம். அவ்வாறு தெரிந்த ஒரு விஷயத்தை ஒருவரிடம் கொடுத்த வாக்கை மீறும் பொழுது நாமும் வேதாளமாகிறோம். இன்னும் 5 விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 3 தான் நான் வந்திருக்கு, மற்றவை நாளை. இதில் இந்த இன்று வேதாளத்தின் ஒரு பகுதி தான் கேட்டிருக்கோம். இன்னும் வேதாளம் இப்போ ஏற்பட்டது என்றதுங்கிறது நேராக கதைக்கு போயிடலாம். நிச்சயமா ஒரு கதைகள். இன்னும் விக்ரமாதித்தன் பிறப்பு வளர்ப்பெல்லாமும் அது பெரிய விஷயம், அது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். நமக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் தெரிந்து கொள்வோம். இன்று நாம் தெரிந்து கொண்டுவது எந்த காரியத்தில் சென்றாலும் காரியம் முடிவதற்கு முக்கியமான காரணம் குழம்பு கொடுக்க வேண்டுமே உடைய பிரஸ்தாபங்களோ நமது பிரஸ்தாபங்களோ அவர் இருவரும் என்ன பேசினார் என்பதெல்லாம் பெரிய விஷயம். சும்மா அவரை ஓப்பன் பண்ணி விட்டு தூண்டி விட்டோன்னே இவர் தனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அப்படியான என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் பாராட்டினாலும் கூட வந்த காரியத்தை முடிவாமல் அடுத்த காரியத்திற்கு செல்வதால் நமது குறியை எடை போடுவது மட்டுமல்லாமல் எல்லாமும் வாழ்க்கையில் நம் பின் செல்கிறோம். ஆக மொத்தம் கடைசியில் அவர் செஞ்ச அவர் சமர்ப்பணம் நன்றாக செய்ய வேண்டும் என்று நினைத்த ஆடையை சமர்ப்பிக்க போய் அதனால் இறைவன் இதையும் ஒரு திருவிளையாடலாக நாட்டி காட்டுகிறார். நாம் இறைவனுடன் பிரார்த்திப்போம், நல்லதே செய்ய சொல்லி நல்லதே கொடுக்க சொல்லி நல்லதே செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.